தமிழர்களுக்கு வணக்கம். Oppo அவங்களோட புது K சீரிஸ் Oppo K1 இந்தியாவில் நாளைக்கு Feb 6 அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் நாளைக்கு Feb 6 லான்ச் பண்ண போகிறாங்க. இது சம்மந்தமாக நிறைய பிக்சர்ஸ் டீசர்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அதில் Oppo K1 வந்து லேட்டஸ்ட் டெக் வித் இன்க்ரெடிபிள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் Oppo K1ஓட லேட்டஸ்ட் டெக் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என் பேர் ரூபானா, இது டெக்னிக்கல் சென்னை. Oppo K1 இது ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பெஸ்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்ப கம்மி விலையில இவங்க தரப்போகிறதா சொல்கிறாங்க. Oppo K1ஓட ஓவரால் அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் பேனலில் வருது. அது மட்டும் இல்லை, ரவுண்ட் கர்வ்ட் எட்ஜஸில் வர்றதுனால பார்க்கவே ரொம்ப எலிகண்ட்டாக அட்ராக்டிவாக இருக்குது. இதோட கலர் கிரேடியன்ஸும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156 கிராம்ஸ். இது ஃப்ரண்ட்டில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. இதில் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது மற்றும் இது மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டோட வருது. இதில் 3.5mm ஜாக்கும் இருக்குது. இதோட டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. 6.4 inch டிஸ்பிளே சைஸ், சூப்பர் AMOLED டச் ஸ்க்ரீனோட வருது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது Oppo Snapdragon 660ல வருது. இது ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ ரன்ஸ் ஆன் கலர் OS அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஆண்ட்ராய்டு பையா இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இதோட கேம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 660யோட வருது. இதோட கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 512 Brio 260. ஸோ கண்டிப்பாக கிராஃபிக் இன்டென்சிவ் கேம்ஸ் வந்து எந்த லேகும் இல்லாமல் இதில் விளையாட முடியும். அடுத்ததாக Oppo K1ஓட பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 3600 mAhல வருது. இந்த கேட்டகரியில் இருக்க மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸோட நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3600 வந்து கம்மி தான். ஏன்னா இப்போ 5000 mAhல நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருது. அதுக்கப்புறம் இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடரேட் யூஸராக இருந்தால் தாராளமாக ஒரு நாள் நிற்கும். நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தால் 15 to 16 hours இதோட பேட்டரி லைஃப் இருக்கும். இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இல்லை. Oppo பிராண்டோட கேமரா வந்து எப்போவுமே பிரில்லியன்ட் கேமராஸாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் நல்ல கேமரா ஸ்பெக்ஸோட தான் வந்திருக்கு. இது டுவல் ரேர் கேமராவோட வருது. 16 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வித் ஃபோக்கல் 1.7, 1.12 மைக்ரான் சைஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஃபோக்கல் 2.4. இந்த கேமராவில் ஆட்டோமேட்டிக் டச் ஃபோக்கஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேஸ் அண்ட் ஸ்மைல் டிடெக்ஷனும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மெகா பிக்சல் வித் ஃபோக்கல் 2.0. மற்றும் இது 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும். ஃபுல் HD ப்ளஸ்லையும் நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புக்கே எஃபெக்ட்லையும் நீங்கள் பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் OIS கிடையாது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதில் கிடையாது. Oppo K1 ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்றும் இது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டில் வருது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது, 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, இது OTG சப்போர்ட் பண்ணும் மற்றும் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் இதில் இருக்குது. இதில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் இல்லை, இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது மற்றும் நோ NFC. ஸோ Oppo K1 பெஸ்ட் ப்ரைஸிங்கில் இந்தியாவில் லான்ச் ஆனால் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.